Hi guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரைவல்ஸ் நான் வந்து ஆடி உங்கள் யாருக்கும் காட்டினதே இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு காட்டிட்டு நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். இப்போது நம்மக்கிட்ட லெவல் 140 ஆர்பிஜியில் ஒரு ஸ்கின்னு, இதெல்லாம் 4 ஸ்ட்ரீக்கு அன்ராக்டு. அப்புறம் இந்த ரேங்கில் எப்படி போகணுன்னு மட்டும் காய்ஸ் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எப்படி போகணுன்னு தெரியவே இல்லை. ஏதோ போனால் வந்து இப்படி காட்டுது. இந்த வெரிஃபை பண்ணணும் என்னன்னே தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட வெப்பன்ஸில் அசால்ட் ரைஃபிள், போ, பெஸ்ட் ரைஃபிள் எல்லாமே இருக்குது கைஸ். நான் கன் பிளேட் இல்லை, அப்புறம் கீழே வந்து பேட்டில் ஆக்ஸ் இல்லை, பாக்கி எல்லாமே இருக்குது கைஸ், அப்படியே சொல்லிக்கலாம். அப்புறம் மெட்கிட்டும் எக்ஸோகனும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். மெட்கிட் வந்து எதுவுமே ரோபாக்ஸ் இல்லாமல் எவ்வளோ தூரம் போக முடியும்னு நான் ட்ரை பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன் கைஸ். இப்போ நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னால் பேக் ஸ்டாப் எனிமிஸ் இல்லை, பர்த்டே கேண்டில் எடுக்க போகிறோம். அதுக்காக எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா கைஸ்? பார்ப்பீங்க, இருங்க காட்டுறேன். சம்மர் டேஸு இது கிடச்சிது. எம்மி கேக் இந்த இமோட்டு லைக் 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன் கைஸ். சரியா தெரில, 2 hours கூட இருக்கலாம். செம்ம டைம் ஆச்சு. என்ன பண்ணேன், தம்பியோட அக்கௌண்ட்டை வச்சு போட்டு விட்டு அவனை அடிச்சுக்கிட்டே டைம் ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் அவனை கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இப்படி சொல்லிடுச்சு. அது என்ன மாதிரினா, நீங்கள் வந்து இது மேலே ஆடலாம், இந்த டூவல் பேடில் ஆடினீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, ஆனால் உங்கள் ஸ்ட்ரீக் மட்டும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. அதால் நான் என்ன பண்ணேன், இதில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளேயில் போய் இதில் 1v1 பண்ணி நிறையா ஏற்றிட்டு இருந்தேன். இப்போது நம்ம இந்த பர்த்டே கேண்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரை எலிமினேட், அதாவது 2 மேட்ச் ஜெயிக்கணும். நைஃப் வச்சு பேக் ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் ஒரு பேக் ஸ்டாப் பண்ணால் வந்து 1 கில்லு தான் ஏறும். இந்த மாதிரி 5 பண்ணி அதுக்கப்புறம் இன்னொன்று 5. கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து 70 கேம் ஜெயிச்சிருப்பேன் கைஸ். 70 மேட்ச் கேமில் மேட்ச். இப்போ நம்ம இல்லை லோட் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நைஃப் லோட் அவுட்னால இதுதான். இதை வச்சு நான் இப்போ எப்படி காலி பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஹலோ, வந்துட்டியா? சூப்பரு. ஏண்டா சீட்டிங் பண்ணுற காய்ஸ்? பாருங்க காய்ஸ், வெறுப்பேற்றுறான். வெயிட் பண்ணுறீங்களா? கடைசி ஒரு கில் அப்போ வரேன். ஒரு மேட்ச் முடியட்டும், அப்புறம் கடைசி ஒரு கில் இருக்கும்போது திரும்பி வரேன். அந்த ஃபைட்டும் காட்டலாம். அதா வந்துட்டான். ஐய, ரொம்ப கஷ்டமாக கைஸ். பெரும் ஐடியா கிடச்சிருச்சு. ஐடியா வருவோம், அப்படியே குத்திடலாம். ஐய, பிளான் சொதப்புதே. யாராக இருப்பாங்க? பிளான்னா தெரிஞ்சு வச்சுருக்கான். அவ்வளோதான் கைஸ். என்னது இது, எலிமினேட்டட்னு காட்டலை கைஸ். அப்போ நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறனா பார்த்துக்கோங்க. இதுதான் ஐடி. கீழே வந்து ஸ்ப்ரைசன், அதாவது SZ போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணுறேன். உங்கள் ஐடி பேர் என்னவோ அதுக்கப்புறம் SZ போட்டிருந்தீங்கன்னா நான் உங்களே ஆட் பண்ணுறேன். என்ன கைஸ் இப்படி பண்ணுறான்? அவ்வளோதான், வேறு லெவல். வாடா வாங்கிட்டு போடா. அவ்வளோதான். என்னென்ன தெரியலையே, எலிமினேட்டர்னு காட்டவே மாட்டேங்குது. என்ன நடந்திருக்கோம்? பிங்க்ரோ ஓரளவு சிங்கப்பூர் சர்வர் கைஸ், ஓகே தான். யாரா வேண்டாம், சீட்டிங் பண்ணுறான் கைஸ். வேற என்னமோ வெப்பன் வச்சு அடிச்சிட்ருக்கான்.
என்னடா பண்ற? வேற ஏதோ வச்சு அடிச்சான்ல இப்போ தெரியல. இப்போ வந்து இவனை எப்படி அடிக்க போறேன்னு மட்டும் பாருங்க. வச்சு செய்ய போறேன். சம்பவம் செஞ்சிடுறாங்க. அவ்வளோதான். வேற ப்ரெடிக்டடு. பாருங்க, இது வந்து குரோமேட்டிக்கு பார்த்தீங்களா போல. அப்புறம் இதில் வந்து பாம்பாஸ்டிக்கு. இது பார்க்கலாம், அப்புறம் காட்டுறேன். இது வந்து சூப்பர் நோவா. இது வந்து லைட்னிங். போடு இப்படியே வச்சு இப்படி அடிச்சுட்டே வந்தேன், செத்துட்டான் பாவம். இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த ஒரு மேட்ச் மட்டும் இது இவன் மட்டும் நைஃப் ஒன்லி யூஸ் பண்ணான்னா ஜெயிச்சிடலாம், இல்லாட்டி கஷ்டமாயிரும். பார்க்கலாம். ப்ளீஸ்டா நைஃப் ஒன்லி வாங்கடா. இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. நிறைய பேர் இதே மாதிரி அவுட்ஃபிட்டில் வந்திருப்பாங்க. நீங்கள் இதே மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். யார்? பேக்கான். பார்த்த மாதிரி பார்க்காத மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு இல்லை, நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த மாதிரி எனக்கு பார்த்தா ஃபீல் ஆகுது. டே அது ஸ்னைப்பரா? ஸ்னைப்பருக்கும் நைஃபும் வித்தியாசம் தெரியாதாடா? போடு வயசு. இது என்ன வெறுப்பு தெரியுமா? இந்த ஆட்டோ வச்சுருந்தாங்கன்னா நம்ம நைஃப் வச்சு பக்கத்தில் போகும்போது டப்புன்னு சுட்டுருவாங்க கீழே பார்த்தாங்கன்னா. அதுதான் இல்லை வெறுப்பே. விட்றா. டக்குன்னு போய் அப்படியே சுடுற மாதிரி இருந்தால் பாருங்க. பிக்சல் வேற. இமோட்டோடா போடுற இருறா வர வயசு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு இப்போ பார்ப்பீங்க. அவ்வளோதான். இங்கே எக்கச்சக்கமாக இருக்கிறதால பேரே எலிமினேட்டர்னு கூட காட்ட மாட்டேங்குது கைஸ். தயவு செஞ்சு லீவ் பண்ணிடாத. எனக்கு கொஞ்சம் கில்லு வேணும் பையா. ப்ளீஸ் பையா, லீவ் பண்ணிடாத பையா. டேங்கப்பா. லீவ் மட்டும் போடாதுங்கடா கைஸ். ரொம்ப வெறுப்பேற்றேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சஸ்பென்ஸ்ன மாதிரி இப்படி போய் மேலே எப்படா போவேன்? மேலே எங்கடா போவேன் கைஸ்? வேறு வழி தெரியல. அக்செப்ட் பண்ணுறான்னா பார்க்கலாம் கைஸ். கேட்கல. வேறு வழி தெரியல கைஸ். கைஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். இதுதான் என்னோட ஃபேவரட் ப்ராடக்டாக இருக்க போகிறது. ஐயோ இருங்க, எல்லாரும் ரீலோட் பண்ணி போய்க்கலாம். திடீர்னு வந்து அப்படி சுட்டானா வாங்கினியா? இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிறா. கொஞ்சம் சாப்பிட்டு போடுற மாதிரி காய்ஸ். இன்னும் 3 கிலோ தான் வேணும். ஒன்றா சாடி பார்க்கலாம் வேறு யாராச்சும் ஈஸியாக வராங்களான்னு. இந்த மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. இப்படியே பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டியது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நான் பட்ட வேதனைக்கு கொஞ்சமாச்சும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஸ்கின்னு சொல்ல நிறைய பேருக்கு இது வந்து எடுக்கணுன்ற அச்சீவ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. அதில் நானும் ஒருத்தன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் ஒரு 10-20 பேர் தான் இது எடுத்திருப்பாங்க. இதை வந்து 5 நாள் கூட ஆளை எப்போ விட்டாங்கன்னு மறந்துடுச்சு. இல்லை ஜூன் 28 விட்டாங்க கைஸ். என்னடா செம்ம ரேரு கைஸ். இப்போ எனக்கு சாவடிச்சு அது ஒரு ஃபினிஷர் வந்துச்சுல்ல, ரேரு. அது அன்காமன் தான், ஆனால் கிடைக்கிறது செம்ம ரேரு. அன்காமனாக இருந்தாலும் அவ்வளோ ரேராக வச்சுருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்க்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நம்ம ஏரில் ஆனால் கூட அது வந்து அப்படியே ஏர்லேயே நின்றுவோம் நம்ம. அதால் பார்க்க சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மிடாஸ் டச்சுன்னு ஒன்று இருக்குது. 10,000 கில்லு வந்தால்
இதில் டைமண்ட் எடுக்கிறது தான் பெரிய போராட்டமாக இருக்குது. பெட்கிட்டில் கூட ஈஸியாக எடுத்துடலாம் போகிற கைஸ். எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்கிறது ஈஸியானது டைமண்ட் எடுக்கிறது. டைமண்ட் எடுக்கிற ஒரு வீடியோ வேணால் சொல்லுங்க கைஸ், அதுக்கு கமெண்ட். அப்புறம் உங்களுக்கு ரைவல்ஸில் பிடிச்ச அதாவது வெப்பன் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. எல்லாருக்கும் ரைவல்ஸ் பற்றி தெரியும் தான் நினைக்கிறேன் நான். டே யாரா இவன்? யார் சாமி இவன்? ஏன்டா வேற வெப்பன் போனேன்? மாட்டாயண்டா தூவி விட்டான் இவன். மங்கா மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணான்னா அசால்ட் ரைஃபிள் எடுத்து வாயில வைப்பன்னு சுட்டுருவாங்க. இதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு பேத்தி சாவடிக்க போகிறேன். அவ்வளோதான். டாய் உணவு செத்து. போடு காய்ஸ் போடு. இதை கட்டன்னு முடிக்கணும். முடிச்சிடட்டா காய்ஸ்? எனக்கு ரொம்ப ஒன்று குழப்பமாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்னைப்பருக்கா ஸ்கின் எடுக்கலாமா இல்லை எதுக்கு ஸ்கின் எடுக்கலாம் தான். ஏன்னா ஸ்கின் டிக்கெட் வந்து ஃப்ரீயாக தான். ஸ்கின் டிக்கெட்னாலே ஃப்ரீ தான். நான் ஃப்ரீயாக எடுக்கிறதுல இப்போ வந்து நான் ஒன்று எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் ஸ்கின் கேஸ் வாங்குறது வேஸ்ட்டு கைஸ். அதுக்கு நமக்கு என்ன வேணுமோ அது வாங்கிட்டு போயிடலாம்ல. டெய்லி ஷாப்பில் வரணும், இல்லாட்டி நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம்ல. அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. நமக்கு என்ன ஸ்கின் வேணுமோ அது வாங்கிக்கலாம். கொஞ்சம் கீஸ் போனால் கூட அதுதான் பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இருக்குல்ல பெஸ்ட்டு. கைஸ் ரொம்ப ட்ரோல் பண்ணுறான். அதாவது நம்ம என்ன பண்ணலாம், அந்த இது போட்டு அவனை ஈமோட் போட்டுடலாம் கைஸ், முடிச்சு விட்டு. என்னடா அது? அப்படிங்கப்பா டா, அவன் சும்மா விட மாட்டேன்டா. யார் மேலே ஆர்பிஜி அடிக்கிறேன்னு தெரியுமா? என் பேரே ஆர்பிஜி கிங், அவன் பேரே ஆர்பிஜி கிங் அப்படின்னு யாரும் கூப்பிட்டதே இல்லை. நான் தான் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டுக்கிறேன். ஆனால் ஆர்பிஜி நான் நல்லா ஆடுவேன்னு மட்டும் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. தம்பியை பயப்படுவான் ஆர்பிஜி எடுத்தா. அதான் என்ன தம்பி தானே, ஈஸியாக தோப்பிடிச்சலான்பீங்க. ஆனால் ஆர்பிஜி டேங் காய்ஸ். இப்போ வந்து நான் ஆர்பிஜியில் எப்படி ஆடுவேன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு டிஃபால்ட் லோடோட் இன்க்ளூடட் வித் ஆர்பிஜி. நான் ஏன் ஆர்பிஜியில் ஸ்கின் எனக்கு கிடச்சதுன்னு எனக்கே அப்புறம் தான் புரிஞ்சுது. ஆர்பிஜியில் நான் அவ்வளோ நல்லா ஆடுவேன்னு எனக்கே தெரியும். ஸ்கின்னு கிடச்சதுக்கப்புறம் தான் நிறைய ஆட ஆரம்பித்தேன். என் இதிலே பார்த்தீங்கன்னா லோடவுட்டில் ஆர்பிஜி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம். அப்புறம் மாற்றினேன், திரும்பி மாறி நிறையா வச்சு இதை வச்சு ஆடினேன், மாறிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. அடேங் சாடா காய்ஸ். ஒரு நிமிஷம் அதை முடிச்சுட்டு பேசுகிறேன். ரொம்ப வெறுப்பேற்றுறான். பேசுனா கான்சன்ட்ரேஷன் கிடைக்க முடியும். ஜம்ப் பேட் ஆட வைக்கிறேன் நீ. அதுக்கு நம்ம வந்து ஊசி எடுத்துக்கலாம். செகண்ட் இது அவன் ஜம்ப் பேட் எடுத்தான்னா தொப்பன்னு மண்டையிலே வெடிக்க வச்சிடலாம். அப்புறம் இங்கே 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 இதை வச்சு அங்கே அதை வச்சுட்டா வாங்கி ஆகணும். அதில் அவ்வளோதான், மாட்டினடா. காய்ஸ் இவன் இப்படி ஆடுறான். இருங்க ஸ்மோக் கிரனேட் ஐடியா இருக்கு கவலைப்படாது. ஸ்மோக் கிரனேட் எடுத்து அவன் எங்கே ஜம்ப் ஆட வைப்பானோ அங்கே அவனே குழப்புற மாதிரி ஒரு ஸ்மோக் கிரனேடு. திரும்பி தூக்கி இப்படி ஒன்று, திரும்பி இப்படி ஒன்று போட்டால் குழம்பிடுவான். கரெக்டா? நம்ம இதை போட்டு அவனை ஈஸியாக முடிச்சிடலாம். ரீலோட் மாதிரி எதாவது பண்ணா கூட இப்படி வந்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், மாஸ்க் அடியாச்சு. அடங்கொய்யாக்கா அடங்கொய்யாண்டா உன்னை விட மாட்டேன்டா கைஸ். ப்ளீஸ் எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். இதை முடிச்சிட்டேன்னா நான் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். போடு இது போடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ப்ரைவேட் சர்வர் போயிட்டு ப்ரைவேட் சர்வரில் போகிறோம்.
தட்டுறோம் தூக்குறோம். டே எவ்வளோ நேரம்டா ப்ரைவேட் சர்வர். ஸோ ஒரு நிமிஷம் ப்ரைவேட் சர்வர் போட்டு காய்ஸ் ஃபைனலி இப்போ நம்ம வெப்பன்ஸில் போய் இதுக்கு தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். 3, 2, 1 போடு. அவ்வளோ பில்டப் இல்லை. பாருங்க காய்ஸ், பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கும். அதே டார்க் எல்லாம் கொடுத்தீங்கன்னா காய்ஸ் இதில் எது நல்லா இருக்கு? இதுவா? இது கேவலமாக இருக்குல்ல. இது என்ன சொல்கிறது, ரத்தம் தெரிச்ச மாதிரி இருக்குது. ஸ்டார் ஃபால் இது சூப்பராக இருக்குது. ஆனால் டார்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிக்குது. இது மூணில் நம்ம எது வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இப்போதைக்கு இது வச்சுக்கிறேன், நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இதை வச்சு ஒரு ட்ரை அவுட் போகலாம். கேம் மோட் ஒன்று சொன்னில்ல, இன்ஃபைனைட் பிளேயர்ஸ் ப்ளே சோலோ. வாங்க போகலாம். இதில் நம்ம என்ன மேப்லாம்? சரி, நம்ம அரேனா வேணாம், பிக் ஸ்ப்ளாஷ் போகலாம். சும்மா கொஞ்சம் பெரிய மேப்பாக இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. சாரி, நம்ம வந்து இல்லை போ டாகர்ஸ் நைஃப் அவங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் இது தனியாக தெரியுதா? அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே தனியாக தெரியாது நம்மளுக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஸ்பியரும் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்புறம் வரோம் எப்பா. நல்ல வேலை பிரைட்டான மேப் எடுத்தாங்க. இங்கே பாருங்க, இது நம்ம நீங்கள் பாருங்கள், இதுக்கு ஏதாவது சீக்ரெட் அனிமேஷன் இருக்கா? இவ்வளோ பண்ணுவான் நான் சாதாரண. பாருங்கள், சுற்றுறான், 360. அது பேர் என்ன, சாதா நைஃப்க்குலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டான். நான் ஆனால் அதை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு வேணாலும் காட்டுறேன். நல்லா இருக்கே. வந்தாச்சு. அப்படியே அந்த மேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாமா? பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு எங்கேயுமே வந்து பேட் இல்லை, ஒரே பேடு தான் இருக்குது இதில். ஆனால் இதில் வந்து ஹைட் அண்ட் சீக்கான சூப்பராக இருக்குங்க. இந்த மேப் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேங்க. அது வேற ஒன்றும் இது வந்து ஸ்மூத்தாக இருக்கா தெரியல. நம்ம வேணால் ஒரு மேட்ச் ஆடி பார்க்கலாமா? ஆடி பார்க்கலாம் இதை வச்சு. லெட்ஸ் கோ. ஒரு மேட்ச் ஃபுல் லைஃப் வச்சு எப்படி ஆட முடியுதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கைஸ் வந்துடுறேன். வந்தாச்சு. ஐயோ ரொம்ப பாவமாக இருக்கே. சரி, இந்த மேப் எடுக்கலாமா? எது எடுக்கலாம்? புது மேப்பில் புது ஸ்கின்னோட. தயவு செஞ்சு ஹேக்கராக மட்டும் இருக்கக்கூடாது. போடு. பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கு. இதை வச்சு ஸ்மூத்தாக இருக்கா இல்லை வேறு வித்தியாசம் தெரியுதா நான் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய நைஃப் வச்சு ஆடிருக்கேன். ஏன்னா நான் வந்து 1400 கில்ஸு. லெஃப்டில் பார்த்தா தெரியும் அவங்க. நான் நைஃப் எவ்வளோ நான் ஆடுவேன். அடடா காய்ஸ், வெறுப்பேற்றுறான். நம்மளும் ஷார்ட் கன் எடுத்துடலாம். நைஃபும் க்ளோஸ் ரேஞ்சு தான். மெட்கிட் எடுத்துக்கலாம், பயமாக. என்னடா மாற்றிக்கிட்டே இருக்க? காய்ஸ், இந்த புது அப்டேட்டில் எல்லாருமே வந்து போடு. ஆனால் அவ்வளோ ஸ்மூத்தாலாம் இல்லை. அரேனால தான் நிறையா வாட்டி ஆடி இருக்கேன் காய்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த மேப் முடியட்டும். இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரேனாலே போய் எப்படியே 1v1 பண்ணி பார்க்கலாம். ஸ்மூத்தாக இருக்கா இல்லை ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அந்த மாதிரி. காய்ஸ், ப்ரோ என்ன பண்ணுறான்னு தெரியுமா? நம்மளை வந்து மேலே உட்காந்து நம்ம நூ பண்ணுற மாதிரி பண்ணுறாராம். நாங்கள் நூப் இல்லைடா. பார்க்கலாமா? ஈஸியாக சாப்பிட்டுட்டு மாதிரி பில்டப் யார் கூட போகிறேன்னு தெரியாமல் போட்டுட்ருக்கேன். அந்த பில்டப்பு தான் கூடாதுங்க காய்ஸ். சாரி, ஒரு சின்ன தவறாகி விட்டது. இந்த மேப்புக்கு எதுக்கு சைட்டு கட்டான இருக்கட்டும். பஸ் ரைஃபிள் நம்ம யாருன்னு காட்டிடலாம். ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கட்டும். பயந்துருப்பான், என்ன எங்கேருந்து அடிச்சான்ற மாதிரியே இருக்கும்.
அவ்வளோதான் தொட்டுக்க இந்தா வச்சுக்கடா அவ்வளோதான் ஜிங் 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 இந்த காய்ஸ் இதே டெக்னிக்கில் இப்படியே அடித்து காலி பண்ணுறோம் இவன் இப்போ வந்து ஆர்பிஜி எடுப்பானா ஃபஸ்ட்டை வச்சு தோபதாவான அவனை மண்டையில் இறக்குவோமா நினச்சி பாருங்களேன் ஃபுல்லாக இதா அதே தான் ஷார்ட் கன் தானா நீ நோபே ஐயோ ஸ்ப்ரேவாடா ஹரிஷார் பார்த்தீங்கன்னா நம்ம அசால்ட் ரைஃபிள் அவனை வெறுப்பேற்றுற மாதிரி இது அப்புறம் பக்கத்தில் வந்தவானா டயர்ட் ஷீல்டு பிட்கெட் எடுத்துக்கலாம் கைஸ் இப்படி இருந்தாலும் அவன் தூரத்தில் இருந்தால் நம்மளை சாவடிப்பான் ஏன்னா அவனை பக்கத்தில் ஒரு விட மாட்டோம் அப்படி சொல்லிக்கலாம் ஈமோட் 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 கைஸ் யார் மேட்ச் பாயிண்டில் இருக்கான் அவனா மேட்ச் பாயிண்டா நோ 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 என்னடா ஆட்டோ எம் இருந்தால் சுட்டுக்கிட்டே இருப்பீரோ என்னடா என்னடா பில்டப்பு என்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடா டாய் சாரு 4 மேட்ச் போயிட்டான்ற தீமிரில் ஆடுறாராம் அடேங் ஹோலி ப்ரோ இப்படி ஒரு ஆட்டோ பிளேயர் நான் பார்த்ததே இல்லை இருங்க இந்த மேட்ச்சு நைஃப் ஒன்லி வச்சு முடிக்கிறோம் ஆனால் ஷார்ட் கன் வெறுப்பு வித் ஆட்டோ வேறு இப்படி தோத்தான்னு எனக்கே தெரியல ஒரு கேம் ஆடி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு இனிமேல் விளையாடி பார்த்தோம் ப்ளீஸ் நல்ல வெப்பன் இதை வந்து ஸ்கின் நல்லா இருக்கான்னு இதை பார்த்தீங்களா அப்படியே வெளியே நெருப்பு வர்றது அனிமேஷன் சூப்பராக இருக்குது சூஸ் பண்ணிட்டோம் வெளியே வரதை பார்த்தீங்களா இந்த நைஃபு நெருப்பு பா சும்மா இப்படியே அடிக்குது கொஞ்சம் கூட நீளமாக இருக்குது நம்ம வந்து ஷூட்டிங் ரேஞ்சில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் வருதாங்க ஐ மீன் சாதா நைஃப் வர்சஸ் இது எது ரொம்ப தூரம் வந்து ஐ மீன் அடிக்குது ஹிட் பாக்ஸ் எதுக்கு பெருசாக இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் கைஸ் நான் வேறு யாருக்கா கிடச்சிருந்தா சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் பெஸ்ட்டு ஸ்கின்னு எது அதாவது எல்லா வெப்பனுக்கும் ஒரு பெஸ்ட்டு ஸ்கின் இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு ஸ்கின் மட்டும் அனுப்பிச்சி விடும் என்னடா பையா யாரா இவன் அவனே செல்ஃப் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டான் ஆனால் நிஜமாலே அது வேறு லெவல் என்ன சார்ஜ் இது நானும் இது வச்சுருக்கேன் நானே பார்த்ததில்லை இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ரேப்பிடாக அடிக்க போகிறான் என்ன நடந்துச்சு இப்போ ரேப்பிடாக நான் சொன்னேன் அடிச்சிட்டேன் ஆமாம் அவன் எப்படி எனக்கு 25 டேமேஜ் போச்சு இன்னோவே ஹவ் இஸ் தட் ஈவன் பாசிபிள் 75 டேமேஜுக்கு அப்படி ஒரு வெப்பன் இல்லையே அவங்ககிட்ட என்ன இருக்குது கொல்லுக்கடா பொண்ணுக்கடா இல்லை என்ன வெப்பன் வச்சுருக்கான்னு பார்க்கணும் டே எங்கடா போனேன் அடனூபே இந்தா கொண்டுக்க கொல்லுடா கொண்டுக்கடா என்ன வெப்பன் வச்சுருக்கேன்னு பார்க்கணும் இந்த சாதா நைஃப் வச்சுக்கிட்டு இவ்வளோ பில்டப்பாடா நைஃப் ஒன்லேன்னு போட்டிருந்தேன் பையன் ஓரளவு டேமேஜ் எல்லாம் பண்ணுறான் எப்படா அது என்னடா பண்ணுற காய்ஸ் என் ஸ்பேமர் காய்ஸ் ஆட்டோ ஏமன்றதால ஐ மீன் ஃபோன்றதால அப்படியே சும்மா ஸ்பேம் பண்ணுறாப்புல இதை வச்சு ஸ்மூத்தாக அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் இவன் நான் ஸ்டாப்பாக தட்டிக்கிட்டே இருக்கான் காய்ஸ் எனக்கு இப்போ பார்ப்பீங்க அடா அவ்வளோ ஹிட் பாக்ஸ் இல்லை அதாவது நான் கராம்பிட்ட அளவு இல்லை அதை எப்படி சொல்கிறேன்னா
எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. நம்ம ப்ரைவேட் சர்வரில் போய் நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணுவோம். காட்டுறேன் எல்லாமே இன்னைக்கு உண்டு. 40 கொஞ்சம் லோ தான் கம்பேரிட்டிவ்லி. முடிடா முடியா அடங்கோய்யாக்கா. பாருங்க அசால்ட் ரைஃபிள் வச்சிருக்கான். இருங்க guys, எனக்கு பயமா இருக்கு ஏதாவது திடீர்னு அசால்ட் ரைஃபிள் எடுத்துருவானான்னு. கொஞ்சம் நிறைய இல்லை அடிச்சது சொல்லு இல்லை போய்க்காது. ஐயோ இது இப்போ வேணாண்டா, டக்குன்னு கூட்டமாக எடுக்கிட்டான்டா. நான் தான் தேவையில்லாமல் பண்ணணும். சரி இது சூப்பராக இருக்குது. இதுக்கு ஹிட் பாக்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் காய்ஸ். ஒன்றும் இல்லை, ப்ரைவேட் சர்வருக்கு தான் வந்திருக்கேன். இப்போது ஷூட்டிங் ரேஞ்சில் போய் இங்கே வெப்பன் வந்து அங்கே போய் மாற்றிக்கலாம். இப்போ வந்து போ ரேண்டம், இது ரேண்டம் சரியா. ஐ கிராப்லரு மேலே போ. ஒன்றும் இல்லை, கிராப்லர் யூஸே பண்ணதில்லை வேற ஒன்று. சரி இப்போ பேக் டு டாபிக். இல்லை நம்ம வந்து அங்கே போகலாம். ஆடா பிடிச்சிடா போட் சூப்பர். இப்போ நம்மளால் இவனை இங்கே நீட்டாக இருக்கா லைனில் நிற்கிறான். இங்கே இருந்து அடிக்கிறான் லைட். இங்கே இங்கே ஏதாவது இந்த பாக்ஸ்லேருந்து அடித்து பார்க்கலாம். சரி இப்போ கரெக்டாக ஒரு பாக்ஸ் கன்ஃபார்ம் வரும். 1.5 பாக்ஸ் 1.5 பாக்ஸில் இதுதான் 1.5 பாக்ஸ் வரும். 2 பாக்ஸா? ஆஹா 2 பாக்ஸ் வரல. அது அங்கேருந்து 1 2 இதுதான் 2 வரல. அது கொஞ்சம் முன்னாடி போனால் கொஞ்சம் 2 வந்துருந்தா 1.5 பாக்ஸ் அடிக்கலாம். இப்போ நம்ம வெப்பனில் போய் 1.5 பாக்ஸ் அடிக்குது. அது ஸ்கின்னு இல்லாமல் லைக் நன் கொடுத்து டக்குன்னு ஷூட்டிங் ரேஞ்ச் போனால் அடாடாடா. இதே இடம் தான். ஒரு பாக்ஸில் என்ன அடிச்சு பார்க்கலாம், ஈஸியாக வரும். 1.5 பாக்ஸ் கைஸ், இது வந்தே ஆகும். டே டக்குன்னு ரீஸ்பான் ஆகுடா. 2 பாக்ஸ். இது வருமானு தெரில. அதாவது பாலி சாங்கே 1.5 பாக்ஸ் தான் வந்துச்சு. இது வந்து 1.25 இது காய்ஸ். இப்போ வந்து என்னென்னா இந்த பர்த்டே நைஃபு இதெல்லாம் லைக் என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை காய்ஸ், குழம்பிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட ஐயோ போடு என்னடா சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ வந்து அடிக்குது. இப்போ என்னன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான் யாருன்ற மாதிரி வச்சுப்போம். ஹலோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நிமிஷம். இதில் அப்புறம் நம்ம இதில் ஒரு பாஸ் இருக்குது. இது பார்த்தா எப்படி இருக்குது, இதை பார்த்தா எப்படி இருக்கு. ஆனால் இது மட்டும் எக்ஸாக இருக்குல்ல, எக்ஸ் சிம்பிள் போட்டிருக்கா. இது வந்து எப்படி இருக்குது, சர்க்கிளாக இருக்கா. ஆனால் இது எக்ஸு போட்டிருக்கு. அதனால் எக்ஸு போட்டிருக்க மட்டும் வெடிக்க வைக்க. எக்ஸ் எங்கே போட்டிருக்கு, இன்னும் எல்லாமே எக்ஸாக இருக்குது. ஒரு வேளை எல்லாமே எக்ஸாக இருக்கும் வந்து எல்லாமே எக்ஸ் இல்லை கைஸ், சரி. இதுவும் எக்ஸாக இருக்கெல்லாம் போட்டு சுட்டுருங்க. செகண்ட் இது எனர்ஜி பிஸ்டல் எடுத்துக்காங்க, அதுதான் தப்பு. டக்குன்னு இப்படி சுட்டுக்கிட்டே இருக்கலாம். மார்க் பண்ணியிருக்கெல்லாம் சுற்றணும். பாரபட்சமே பார்க்கக்கூடாது. ராங் அதுவே சொல்லியிருக்கேன் நான் ராங்குன்னு. அப்போ ஏன் அதை உயிரோட வச்சுருக்கணும்? சுடுங்க. என்னடா மொத்தம் 3 சிம்பிள் இருக்குது, எக்ஸ் 1
எக்ஸு தான் எல்லா பக்கமும் இருக்கா? இந்த அங்கே ஒன்று ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரும் நிறையா பக்கம் இருக்குது, ஸ்கொயரும் இருக்குது எக்ஸும் இருக்குது சரியா? ஆனால் இந்த இது என்ன எக்ஸா? எக்ஸு தான் எல்லா பக்கமும் இருக்குது, ஸ்கொயர் தான் நம்ம சுடணுமா? ஐயோ குழம்பிட்டாங்க. ஒன்றும் இல்லை, எக்ஸ் இல்லாமல் அங்கே பார்த்தா ஸ்கொயர் மாதிரி இருக்கு, ஆனால் பக்கத்தில் போனால் எக்ஸ் இருக்கா? அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்கொயரையும் நம்ம அடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், பின்னில் போய் எனர்ஜி ரைஃபிள், எனர்ஜி பிஸ்டலு, ஃபிஸ்டலு, சைத்து, அப்புறம் கிராப்லரு, எங்கே கீழே விழுந்தாலும் கொடுத்து போய்ஃபான். அப்புறம் அங்கே ஒரு ஐயோ ஒன்றும் இல்லை, சும்மா டம்மி பாவா. எங்கடா இருக்கு? எல்லாமே ஸ்கொயராக இருக்கேடா. ஒரு வேளை அது நடக்காதோ, சும்மா ஏமாத்திருக்காங்களோ? எங்கே தான் இருக்கும்? இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கு, நான் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கு. ஐயே தூரமாக இருந்தால் பார்த்தா அந்த மாதிரி இருக்குது, பக்கத்தில் போய் பார்த்தா அதே மாதிரி இருக்கு. என்னடா குழப்புறீங்க? எல்லாமே இந்த மாதிரி தானே இருக்கு. ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும்னு சொன்னாங்களே. உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா சொல்லுங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, பக்கத்தில் போனால் மாறிடுச்சு. என்னடா நடக்குது இந்த உலகத்தில்? போங்க கைஸ், நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது? டாஸ்கில் எல்லாமே முடிஞ்சது கைஸ். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 நாள் தான் ஒன்றும் இருக்குது, முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.